வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான ஒரு கணக்கு. சரிங்களா? முதல்ல அந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஏ கார் கவர்ஸ் ஏபி டிஸ்டன்ஸ், அதாவது ஏ டு பி டிஸ்டன்ஸ் கார் அது. சரிங்களா? வித் த ஃபர்ஸ்ட் 1/3 அட் அ வெலாசிட்டி v1. ஓகே, முதல் மூணு பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஏ டு பி டிஸ்டன்ஸை மூணு பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. முதல் 1/3 டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? ஓகே, அதை v1 அப்படின்ற வெலாசிட்டியில் கிராஸ் பண்ணுது. ஓகே, செகண்ட் 1/3 v2 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் போகுது. தேர்ட் 1/3 at v3 மீட்டர் பர் செகண்ட் போகுது. சரிங்களா? இது v3 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் v1. இந்த v3 இருக்கு இல்லையா, அது வந்து 3 டைம்ஸ் v1 அப்படின்றாங்க. வெலாசிட்டி v3 is equal to 3 times v1. வெலாசிட்டி v2 equal to 2 times v1 அப்படின்றாங்க இங்க. சரிங்களா? and v1 is equal to 11 மீட்டர் பர் செகண்ட். v1 is equal to 11 மீட்டர் பர் செகண்ட். v1 11 மீட்டர் பர் செகண்ட்னா இது வந்து 2 டைம்ஸ் v1, அப்போ 22 மீட்டர் பர் செகண்ட். இது 3 டைம்ஸ் v1, ஸோ 33 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறேன். ஆவரேஜ் வெலாசிட்டி நமக்கு தெரியும், v average is equal to total distance divided by total time. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும்னா L/3 + L/3 + L/3 எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நமக்கு L கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க 3L/3, ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் L கிடைக்கும். இது வந்து நியூமரேட்டர் சைடு. டினாமினேட்டர் சைடு நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே டிஸ்டன்ஸ் L/3 வந்து காமன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் L/3, இதோட டிஸ்டன்ஸ் L/3, இதோட டிஸ்டன்ஸ் L/3. ஸோ L/3 காமன் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வெலாசிட்டி 1/v1, செகண்ட் போர்ஷன் வெலாசிட்டி 1/v2, தேர்ட் போர்ஷன் வெலாசிட்டி 1/v3. அதில் வேல்யூஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். இது 11 மீட்டர் பர் செகண்ட், 22 மீட்டர் பர் செகண்ட், 33 மீட்டர் பர் செகண்ட். அதை போடுவோம். L/3 இங்கே போட்டாச்சு. இதை இங்கே v1, v2, v3 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 11, 1/11, 1/22, 1/33 போகிறோம். ஸோ L and L கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 divided by 1 divided by 3 into 11. 11 காமனாகவே இருக்கா? 1 + 1 divided by 2 + 1 divided by 3 இருக்கும். இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1 divided by 33, 1 plus bracket 3 + 2 divided by 6. Close the bracket, again close the bracket. So if you simplify this, இந்த 33 வந்து மேலே போயிடும். So 33 divided by 6 + 3 + 2 divided by 6 வரும். Again further if you simplify, bring this 6, இந்த 6 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 33 × 6 divided by 11. ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். 3 × 6 18. ஸோ v average is equal to 18 மீட்டர் பர் செகண்ட். இதில் நமக்கு குழப்பக்கூடியது என்னன்னா, இந்த வெலாசிட்டி அவங்க டைரெக்டாக கொடுக்கல. அது நமக்கு ஃபர்ஸ்ட் இது v3 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் v1, v2 2 டைம்ஸ் v1 அப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு குழப்பக்கூடிய ஒன்று. இது நமக்கு தெரிஞ்சால் போதும், மற்ற ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.